உங்களுடைய முன்னாள் அண்ணி சங்கீதாவும் அதே கட்சியில் தான் போய் சேர்ந்துருக்காங்க. போறவங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, இந்த முன்னாள் அப்படிங்கிறது எல்லாமே திமுக தான். இனிமேல் வரப்போற பின்னால் எல்லாமே பிஜேபி தான். பிஜேபி இல்லை, எங்க தலைவர் தான். ஆமா, முன்னாள் எல்லாம் பாருங்க, அவரே சொல்லிட்டாரு. டிவிகே அப்படிங்கிறது வந்து ஒரு தற்குறி கட்சி. ஆமா, பொண்டாட்டியை விட்டுட்டு இவர் வந்து கூத்தியாலோட வாழ்ற கட்சியா இருக்குது. இந்த கட்சியில இருக்கிறவன் தான் இப்படி எல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு அந்த பேர் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகல. டிவிகே அப்படிங்கிறது இப்ப தத்ரம் முடிச்ச பேரா இருக்குதான். அதனால பேரை மாத்திடுவோம் அப்படின்னா அப்ப பேரை மாத்த முடியாது. கட்சி அதே கட்சியா இருக்க, அப்ப கட்சியே கலைச்சிடுவோம். அவங்க நாய்க்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அந்த பேரை இந்த கட்சிக்கு வைக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் உள்ளார போயிட்டு இருக்குது சீரியஸா. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா, ஏன் நாய் பேரை வைக்கணும் தெரியுமா? நாய் நன்றி உள்ள ஜீவன். ஆமா, புரியுதுங்களா? அது ஒரு கட்சிக்கு பேரை வைக்கிறப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் நன்றியோட இருப்பாங்கல்ல. கார்ல வந்தது தப்பு, புடவை கட்டிட்டு வந்ததெல்லாம் நாங்க பேசல சார். நீங்க வரலாம், உங்களுடைய உரிமை தான். உங்களுடைய தலைவர் வரலாம், மேரேஜ் யார் வேணா வரலாம், ஆனா தனித்தனியா வாங்கலாம். ஊரே பத்திக்கிட்டு ஏறி தான் இவர் ஜோடி போட்டு கார்ல கூட்டிட்டு வந்து சுத்துறாரு. அப்ப அவரே டிக்ளேர் பண்றாருல, ஆமா அப்படிங்கிற மாதிரி. வைத்தறிச்சு, அது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வைத்தறிச்சு. எல்லாரும் கண்ணு படுது. முதல்ல எங்க தலைவருக்கு எங்க சின்ன அன்னைக்கு சுத்தி போடணும். சுத்தி உங்களை வேணா போடுங்க. ஏடிஎம்கேல இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்களே எல்லாருமே ஜெயலலிதா அம்மையாரை மறுதளிச்சவங்க. ஜெயலலிதாங்கிற பேரை ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணவங்க. கடைசியில் ஜெயலலிதாங்கிற பேரை அவங்களால சொல்ல முடியல. அம்மா 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 அப்படின்னு தான் வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் திரிஷாங்கிற பேரே சொல்ல முடியாமல் அண்ணி அண்ணி அப்படின்னு வாழ்வீங்க. நாங்கள் பார்ப்போம். அவங்க தலைவர் வழி தானே உங்களை வழியும். நீங்கள் அப்படியே மேலே பாருங்க. மேலே பார்த்தா சோறு அவன் கொடுக்கறது. ரொம்ப நேரம் மேலே பார்க்காதீங்க, காக்கா ஏதாவது பண்ணிட்டு போகுது. பார்த்தீங்களா? தலைவர் சொல்லிட்டாரு மேலேயே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் காக்கா ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். வானத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருங்கள், கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க? பைபிள்லையும் சொல்லியிருக்கு, குரான்லையும் சொல்லியிருக்கு, கீதையிலையும் சொல்லியிருக்கு. உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து சொல்லிட்டு போனாங்களா இந்த மாதிரிலாம்? ஒரு விஷயம், கடவுளின் வார்த்தைகள் காதில் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கு. முத்தி போச்சு உங்களுக்கு, முத்தி போச்சு, கன்ஃபார்ம் முத்தி போச்சு. சென்சூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப ஷார்ட் நேமா வச்சிருக்காரு, டைரக்டர் NNK. வணக்கம் மிஸ்டர் NNK. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து வந்துட்டு ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது உங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் பற்றி தான் நீங்கள் வந்து ரொம்ப பயங்கர தீவிரமான ஆதரவாளராக இருக்கீங்க. நீங்கள் இந்த கட்சிக்கு வந்து பயங்கர முட்டு கொடுத்து பேசிகிட்டே இருக்கீங்க. இதுக்கிடையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைவருடைய மகன் இருக்கார்ல ஜெய்சன் சஞ்சய், அவங்க வந்துட்டு திமுகவுடைய இளைஞர் அணியில் கட்சியில் சேர்ந்துருக்காரு. இது உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, எல்லா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் உருவாகிற எந்த ஒரு திராவிட கட்சியோட சார்ந்த விஷயங்கள் எதாக இருக்கட்டுமே, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அப்படின்னாவே அது வந்து திமுக தான் ஆதி முதல். அதனால பழச எதையுமே மறக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் தலைவரே போனதில் வந்து சிகப்பு கருப்பு சைக்கிள் ஓட்டி தானே ஆதரவு கொடுத்தாரு. அதனால இப்போ தலைவர் மறந்துட்டார், ஆனால் தலைவரோட சந்ததிகளை மறக்கக்கூடாது, அந்த சந்ததிகளை அங்கே இருக்கணும்னு தலைவரோட அட்வைஸில் தான் அவங்க போய் அங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்களுடைய முன்னாள் அண்ணி சங்கீதாவும் அதே கட்சியில் தான் போய் சேர்ந்துருக்காங்க. போகிறவங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமாம், ஒரு விஷயங்க, அவங்க வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த முன்னாள் அப்படிங்கிறது எல்லாமே திமுக தான். இனிமேல் வரப்போகிற பின்னால் எல்லாமே பிஜேபி தான். பிஜேபி இல்லை, எங்க தலைவர் தான். ஆமா, முன்னாள் எல்லாம் பாருங்க, அவரே சொல்லிட்டாரு, ஆனாலும் தப்பா சொல்லிட்டாரு. ஆமா, நான் தப்பா சொல்லிட்டேன் சொன்னாரு, ஆனா தப்பா சொல்லிட்டாரு. ஆமா, நான் தான் அதை தான் சொல்றேனே, தப்பா சொல்லிட்டேன்னு தானே சொல்றேன். நான் பிஜேபி இல்ல, எங்க தலைவர் பிஜேபி இல்ல. சார், உங்க மாடுலேஷனோட சொல்லுங்க சார்.
உங்க மாடுலேஷனோட பயங்கரமா அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுங்க. ஐயோ, எங்க தலைவர் பிஜேபி அம்மா சத்தியமா பிஜேபி கிடையாதுங்க. ஆமா, சாரி, அண்ணி சத்தியமா பிஜேபி கிடையாது. அம்மா அண்ணி பிஜேபி இது உங்களுக்கு என்னன்னு தெரியல. இவருடைய ஆள் மனசுல வந்துட்டு பிஜேபி டிஎம்கே இப்படிதான் போயிட்டு இருக்கு போல. கடைசி வரைக்கும் அவர் டிவிக்கேன்னு வரவே மாட்டேங்கிறாரு. சொல்லுங்க சார். ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சொன்னா தானே தெரியும். ஆமா, டிவிக்கு கட்சியை கலைச்சிட்டு ஆமா பிஜேபியில் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு கட்சி. அந்த கட்சியில் நாங்கள் நின்றுவோம். மறுபடியும் இன்னொரு கட்சியா? அவங்க சொல்றதுல கட்சிக்குள்ள கட்சி ஏங்க. ஐயோ, ஊரே பரவி போச்சாங்க. டிவிக்கே அப்படிங்கிறது வந்து ஒரு தற்குறி கட்சி. ஆமா, பொண்டாட்டியை விட்டுட்டு இவர் வந்து கூத்தியாலோட வாழ்ற கட்சியா இருக்குது. இந்த கட்சியில இருக்கிறவன் தான் இப்படி எல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு அந்த பேர் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகல. டிவிக்கே அப்படிங்கிறது இப்ப தத்ரம் முடிச்ச பேரா இருக்குதான். அதனால பேரை மாத்திடுவோம் அப்படின்னா அப்ப பேரை மாத்த முடியாது. கட்சி அதே கட்சியா இருக்க, அப்ப கட்சியே கலைச்சிடுவோம். கட்சியை கலைக்க போறீங்களா? கட்சியவே இப்ப தலைவர் கலைச்சு விட்டு டிவிக்கே கட்சியை கலைக்க போறீங்க. கலைச்சிருவோம். டிவிக்கே கலைக்க போறீங்க. ஆமா, கட்சியை கலைக்க போறீங்க. ஆமா, கட்சியை கலைச்சிட்டு அண்ணி ஒரு பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டினா பிஜேபில இருந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. அண்ணி அண்ணின்னு மொட்டையா சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதுல சங்கீதா அண்ணி தான். ஐயோ, வேற எந்த அண்ணி சொல்றீங்க? திரிஷா அண்ணி, புது அண்ணி. புது அண்ணின்னே சொல்லுவோம், சரிங்களா? புது அண்ணி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க நாய்க்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேர் அந்த கட்சிக்கு வைக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் உள்ளார போயிட்டு இருக்குது, சீரியஸா. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? ஏன் நாய் பேர் வைக்கிறது தெரியுமா? நாய் நன்றியுள்ள ஜீவன். ஆமா, புரியுதுங்களா? அது ஒரு கட்சிக்கு பேரை வைக்கிறப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் நன்றியோட இருப்பாங்கல்ல. எல்லாரும் நாயா இருக்குன்னு நான் சொல்ல வரல, நன்றியுள்ள ஜீவனா இருக்கணும், நன்றியோட இருப்பாங்க. ஆமா, அப்ப நாயா இருப்பாங்களான்னு நீங்க கேட்காதீங்க, நன்றியோட இருப்பாங்க. யாரும் பேயெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல, நன்றியுள்ள நாயா தானே இருப்பாங்க. பேயா இந்த டிவிக்கே தான். டிவிக்கேல இருக்கிறப்பதான் எல்லாரும் பேய் ஆயிட்டானுங்க. 50 பேர் பேய் ஆயிட்டானுங்க. இதுக்கு யார் காரணம்? நீங்க தானே காரணம். பேய் ஆக்குனது தற்கூரின்னு சொன்னதும் நீங்க தான், பேய் ஆக்குனதும் நீங்க தான். தயவு செஞ்சுங்க. ஆமா, சீரியஸா சொல்றேன். நான் சீரியஸா சொல்றதே நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக காரங்க. பல தடவை படிச்சு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? ஆமா, இப்பவும் புது கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஆமா என்ன பிளான்னா, உள்ளார நடந்துட்டு இருக்குதுல, புது கட்சியை நாங்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு திமுக காரங்க உள்ளார வந்து சதி பண்றாங்க. அந்த சேர நீங்க ஏன் உள்ள கூப்பிடுறீங்க அவங்கள? அவங்க வரமாட்டாங்களே, நீங்களே ஏன்? ஐயோ, அவங்களா எல்லாமே பண்றாங்கங்க. ஆமா, நீங்க சாதாரண நினைக்க அவங்கள வந்து சும்மா கீழே அப்படி பார்த்தவே பார்த்துடாதீங்க. தூணில் இருப்பான் துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்க. அவன் தான் டிஎம்கே. புரிஞ்சுச்சுங்களா? நாங்க தான் அது. கடவுள் இருக்கான்னு நம்பாதீங்க, ஆனா திமுக காரன் இருப்பான். அவ்வளோ ஸ்ட்ராங் சார் திமுக. ஸ்ட்ராங் பவரான ஒரு கட்சி. ஐயோ, செவுத்துக்கு பின்னால வந்து ஒட்டு கேட்கறவனுங்க, ஒட்டு கேட்கறவனுங்க. அது உங்க வேலை. ஆமா, என்ன உள்ளார நடக்குதுன்னு ஓட்ட வழியில எட்டி பாக்குறவனுங்க. அது உங்க வேலை. ஐயோ, எங்க தலைவர் எங்கேயாவது ஓட்ட வழியில எட்டி பார்த்தாரா? அப்ப நாங்க மட்டும் எட்டி பார்த்தோமா டிஎம்கே காரங்க? நீங்க பாத்தீங்களா எட்டி பார்த்தத? பாத்தீங்களா? எங்க அண்ணி விஷயம், எங்க தலைவரோட விஷயம்லாம் எட்டி பார்த்ததுனால தான் இவங்களுக்கு தெரிஞ்சது. அதே அண்ணி விஷயம், அதே உங்க தலைவர் விஷயம் யார் கூட்டிட்டு வர சொன்னா பப்ளிக்ல? அதுவும் நியூலி மேரிட் கப்பல் மாதிரி யார் கூட்டிட்டு வர சொன்னா? நாங்களா சொன்னோம்? இன்னொரு நடிகையோட மேரேஜுக்கு போறாரு, உங்க அண்ணியை வந்து தனி ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறாரு, அது நாங்களா சொன்னோம்? உங்க அண்ணன் தானே பண்ணாரு, நாங்களா பண்ணோம்? ஒரு விஷயம், இந்த கலாச்சாரத்தை எப்படி தெரியுமா மாற்றி வச்சிருக்காங்க? மாற்றி வச்ச கலாச்சார பிரகாரம் இப்போ நாம் நடந்தோம்னா தப்புங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்துப்பாங்க. அது அந்த காலத்துல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல. புரியுதுங்களா? இப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அதே கல்யாணத்துக்கு முன்னாலேயே வெட்டிங் ஷூட்னு வச்சு, ப்ரீ வெட்டிங் ஷூட். ஆமா, அந்த வெட்டிங் ஷூட்ல கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் முத்தம் கொடுக்க வைக்கிறான். ஆமா, புரியுதுங்களா? இது ஏன் உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயுமே இப்ப கலாச்சாரத்தை மாற்றி வச்சுட்டாங்களே, எப்படி வேணுமாலும் இருக்கலாம்னு சொல்லி மாத்திட்டாங்க. அது மாதிரி எங்க தலைவரும் எங்க அண்ணியும், யாரு எங்க சின்ன அண்ணியும் கல்யாணத்துக்கு முன்னால இப்படி நடந்தது தப்பா? ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே எங்க தலைவர் இருந்தாரு. கடைசியில கார்ல வந்தது தப்பு, புடவை கட்டிக்கிட்டு வந்தது தப்பு, இப்படி எல்லாம் சொன்னா எந்த விதத்துல சரி? நீங்க கார்ல வந்தது தப்பு, புடவை கட்டிட்டு வந்ததெல்லாம் நாங்க பேசல சார். நீங்க வரலாம், உங்களுடைய உரிமை தான். உங்களுடைய தலைவர் வரலாம், மேரேஜ் யார் வேணா வரலாம், ஆனா தனித்தனியா வாங்கலேன்.
ஊரே பத்திக்கிட்டு ஏறி தான் இவர் ஜோடி போட்டு கார்ல கூட்டிட்டு வந்து சுத்துறாரு. அப்ப அவரே டிக்ளேர் பண்றாருல, ஆமா அப்படிங்கிற மாதிரி. வைத்தறிச்சுங்க. அது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. வைத்தறிச்சு. எல்லாரும் கண்ணு படுது. முதல்ல எங்க தலைவருக்கு எங்க சின்ன அன்னைக்கு சுத்தி போடணும். சுத்தி உங்களை வேணா போடுங்க. சுத்தி அவங்கள போடணுமா? உங்களை சுத்தி அவங்களுக்கு போடுங்க. பாத்தீங்களா? அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்கள்லாம்? சுத்தி சுத்தி வாழ்ந்து நீங்களே விழுந்துருங்க. உங்களுக்கு தெரியல, சீரியஸா சொல்றேன். நீங்க கிண்டலும் கேலியுமா பார்த்துட்டு இருக்கீங்க. சீரியஸா இதே நீங்க எங்க கட்சி திமுக, எங்க கட்சி திமுக, எங்க கட்சி திமுகங்கிறீங்களே, இதே வாய்னால ஏன் தலைவி திரிஷா, ஏன் தலைவி திரிஷா, ஏன் தலைவி திரிஷான்னு நீங்க சொல்லல, செத்துருவோம் நாங்களாம். சொத்துல வைக்கல, சொல்ல மாட்டோம், வாய்ப்பே இல்லை. அதான் அதுக்கு நாங்க செத்துருவோம். தப்பி தவறி கூட அந்த வார்த்தை எங்களுக்கு வாயில வராது. பார்த்தீங்களா? இப்படி தான் சொன்னவங்களாம் யாரு? ஏடிஎம்கேல இன்னைக்கு உட்காந்துருக்காங்களே எல்லாருமே ஜெயலலிதா அம்மையாரை மறுதளிச்சவங்க. ஜெயலலிதாங்கிற பேரை ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணவங்க. கடைசியில் ஜெயலலிதாங்கிற பேரே அவங்களால சொல்ல முடியல. அம்மா 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 அப்படின்னு தான் வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் திரிஷாங்கிற பேரே சொல்ல முடியாமல் அண்ணி அண்ணி அப்படின்னு வாழ்வீங்க. நாங்கள் பார்ப்போம். பாருங்க பாருங்க, பகல் கனவு தான் எல்லாமே. பகல் கனவா? ஆமா. யாரு? எங்க சின்ன அன்னிக்கா? உங்களுக்கு தான், அந்த கட்சியில இருக்கவங்கள மாதிரி ஆதரவாளர்களுக்கெல்லாம் பகல் கனவு. அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நாங்க கட்சியை கலைக்கிறோம். கட்சியை கலைக்க. ஆமா, அந்த கட்சி டிவி கேங்கிறதுவே சென்டிமெண்டாவே தப்பா இருக்குது. எப்படி சார் அந்த டிவி கேக்கு நீங்க தானே ஒரு வாட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க? அது வந்து தமிழக வெற்றி கழகம்னு நாங்க வச்சிருக்கோம். ஆனா இந்த கம்யூனிட்டி பேருங்க யாரு? திமுக. அவங்களும் தீக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. ஆமா, திரிஷா விஜய் கழகம், கீர்த்தி சுரேஷ் சேர்த்துக்கிறாங்க. ஆமா, இப்படி எல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குல்ல? திரிஷா விஜய் கழகம், திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ், நல்லா இருக்கே. இதை ஏன் சார் மாத்துறீங்க? சென்டிமெண்டா நல்லா இருக்கு சார். இதெல்லாம் மாத்த வேணாம்னு சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட. மோடி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த பேரை வச்சிருந்தா நாசமா போயிருவ. ஆமா, பேரை மாத்திரு. அதே மோடி தான் உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு இருக்காரு. அதனால தான் சொல்றேன், பேரை மாத்தி நாங்க எல்லாத்துலயும் நிற்போம். பேரை மாத்த போறோம். போய் என்டிஏல கூட்டணி வைக்க போறீங்க. ஆமா, கூடிய சீக்கிரம். சீரியஸா? பயந்து போய். பயந்து போயா? மோடிக்கு பயந்து போறீங்க. ஆண்டவனுக்கு மட்டும்தான் என் தலைமை படுப்பாரு. படுப்பாரா? ஏங்க, நான் சொல்ல வந்தது கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவார்னு சொல்ல வந்தேன், படுப்பாருன்னு சொல்ல வரல. படுக்கிறதெல்லாம் சின்ன நீ கூட தான். புரியுதுங்களா? கும்பிடுறதெல்லாம் கடவுளை. ஆமா, கடவுள் தானே பார்த்துட்டு இருக்கான். மேல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத எங்க தலைவன் சொல்லியிருக்காருல்ல. அவர் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்களும் அப்படியே மேல பாருங்க. நாமளும் மேல பார்க்கணுமா? ஆமா, உங்க தலைவர் வழி தானே உங்களை வழியும். நீங்களும் அப்படியே மேல பாருங்க. மேல பார்த்தா சோறு அவன் கொடுக்கறது. ரொம்ப நேரம் மேல பார்க்காதீங்க, காக்கா ஏதாவது பண்ணிட்டு போகுது. பார்த்தீங்களா? தலைவர் சொல்லிட்டாரு மேலேயே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் காக்கா ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். வானத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருங்கள், கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க? பைபிள்லையும் சொல்லியிருக்கு, குரான்லையும் சொல்லியிருக்கு, கீதையிலையும் சொல்லியிருக்கு. உங்களுக்கு மட்டும் தனியா வந்து சொல்லிட்டு போனாங்களா இந்த மாதிரிலாம்? ஒரு விஷயம், கடவுளின் வார்த்தைகள் காதில் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும். முத்தி போச்சு உங்களுக்கு. முத்தி போச்சு, கன்ஃபார்ம் முத்தி போச்சு. அதான் ஆரம்பிச்சிருச்சு சம்மர் வெயில். ஸோ நம்பிக்கை இல்லாத பேச்சுங்க. ஆமாம் ஆமாம். ஐயோ சார், நீங்கெல்லாம் வேற லெவல் சார். உங்களெல்லாம் நம்புங்க. முத்தி போச்சு. நம்பினார் கெடுவதில்லைம்பாங்க. சீரியஸா நம்புனாதான் கெட்டு போகாம இருப்போம். நீங்க நம்பாதனால சீரியஸா கெட்டு போயிருவீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க தலைவர் விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு? தொகுதியெல்லாம் அறிவிச்சிட்டாரா? பெரம்பூர், திருச்சி கிழக்கு. சூப்பரு. இங்க தைரியமான ஆம்பளை ஒருத்தரை நிப்பாட்டுங்களேன் பாப்போம். பெரம்பூர் யார் தொகுதி தெரியுமா? யாரு? யாரோட கோட்டை தெரியுமா? யாரு? யாரு சொல்லுங்க. தெரிஞ்சுதானே அங்க போறாரு உங்க தலைவர். அதெல்லாம் தெரிஞ்சு போறதெல்லாம் யாருன்னு? டிஎம்கேயோட கோட்டை பெரம்பூர் தொகுதி தெரியுமா? ஐயோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. நீங்க தான் தெரியாம பேசுறீங்க, சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன கடப்பாறை போதும்
கோட்டையை தகர்க்கவா? எஸ். அது மாதிரி எங்கள் தலைவர் ஆமாம் பெரம்பூரில் ஏன் நிற்கிறாருன்னா அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. அதுவும் திருச்சி கிழக்குங்கிறது அது என்ன எதுக்காக இங்கே தோத்தா அங்கே ஜெயிப்போம், அங்கே ஜெயிச்சா இங்கே தோப்போம். புரியுது? ஆக மொத்தம் தோத்துருவீங்க. தோக்க போகிறது கன்ஃபார்ம். ஆக மொத்தம் தோத்துருவோமா? ஒரு விஷயம், எங்கள் தலைவர் இது வரைக்கும் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஆடியன்ஸு பார்த்தவனுக்கு தான் படம் தோத்துருன்னு சொல்லுவான். ஆனால் எங்கேயாவது ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இந்த படம் தோத்துருச்சுன்னு சொல்லியிருக்கான்? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. இது வரைக்கும் தோக்காதாங்க, இனிமேல் தோப்போம். இப்போ தானங்க உள்ளே வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே நாங்கள் இது வரைக்கும் தோத்ததே இல்லைன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் நின்ன மாதிரி அது மாதிரி பேசுறீங்க. பில்டப் ஓவரா இல்லை உங்களுக்கு? எல்லாம் ஒன்று இப்போதான் எலெக்ஷனுக்குள்ளேயே காலடி வைக்கிறீங்க. அதான் திமுகங்கிற கட்சி தோத்து போகிற ஒரு கட்சியாக இருந்தது சைக்கிள் ஓட்டி எங்கள் தலைவன் ஜெயிக்க வச்சார் தெரியுமா? அடையாளம் தெரியாமல் போன கட்சியை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டு. திமுக அடையாளம் தெரியாமல் போன கட்சியா? கன்ஃபார்ம் சார், உங்களுக்கு முத்தி போச்சு. அதான் முத்தி போச்சு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அம்பேத்கர் யாருன்னே தெரியாத இருந்த ஒரு நேரத்தில் எங்கள் தலைவர் பின்னால் ஃபோட்டோவில் அம்பேத்கரை போட்டதுனால தான் இன்றைக்கி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஆயா வரைக்கும் அம்பேத்கரை தெரிஞ்சிருக்கு. அம்பேத்கர் போட்டாரு, பெரியாரை போட்டிருந்தாங்க, அஞ்சலி அம்மாவிலையும் போட்டிருந்தாரு, வேலுநாச்சியும் இதெல்லாம் தெரிய ஏங்க புரியுதுங்களா? இந்த கடைக்கோடியில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு வேலுநாச்சியார் அஞ்சலியும் தெரியுதுன்னா யாருனால தெரியுது? இங்க எல்லாருக்கும் அஞ்சலன்னா அவ என்ன தேடி தேடி வந்து அஞ்சல அப்படிங்கிற பாட்டு பாடுறதுதான் தெரியும். லவ் ஃபெயிலியர் சாங். ஆமா, புரியுதுங்களா? அந்த அஞ்சலியை தான் இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இந்த அஞ்சலி எவனாவது தெரியுமா? எங்க தலைவர் அஞ்சலி அம்மாவை வச்சதுனால தான் எல்லாருக்கும் அஞ்சலியை தெரிஞ்சது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஜான்சி ராணியை எல்லாருக்கும் தெரியப்படுத்துனது யாரு? எங்க தலைவர். அது ஜான்சி ராணியா? இல்ல சார், வேலுநாச்சி. பார்த்தீங்களா? இது கூட தெரியல. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டில் அவங்க சுதந்திரத்துக்காக போராடுறப்போ அவங்க வேலுநாச்சியாரா இருந்து போராடினாங்க. புரியுதுங்களா? அதே அவங்க வடநாட்டுக்கு போனோடனே ஜான்சி ராணியா இருந்து போராடினாங்க. இது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வரலாறே தெரியாது. வரலாறு தெரியணுங்க, முக்கியமா வரலாறு தெரியணும். முதல்ல உங்களுக்கு உங்க வரலாறு தெரியுமா? ஒரு விஷயம், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப. பள்ளிக்கூடம் போனீங்களா? ஓ, பார்த்தீங்களா? நான் படிக்காத பையன் எறும்பு மாடு மேய்ச்சவனா தெரியுது சார். நாங்கள் அதெல்லாம் சொல்ல சார், நீங்களா சொல்றீங்க சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எறும்பு மாடு மேய்ச்சவர் தான் 6 தடவை அமைச்சராக இருந்திருக்காரு திமுகவில். புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாச்சியார்னு இங்கே இருந்தாருன்னு சொல்ல வந்தீங்களே, புரியுதுங்களா? என்னை ஸ்கூலில் எல்லாரும் நந்தா நந்தான் தான் கூப்பிடுவானுங்க. அப்போ நான் யாரு? நொந்த நந்தா. பார்த்தீங்களா? நந்தா இப்போ நொந்து போன நந்தாவாயிட்டாரு. பாவங்க, அவர் அடிக்கிற வெயிலில் ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னமோ பேசுறாரு, என்னென்னமோ அப்படியே உருட்டுறாரு, முட்டு கொடுக்குறாரு பயங்கரமா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க பேசுங்க நந்தா. நீங்க எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? தியாகராஜ பாகவதர் எப்படி ஸ்ரீரங்கம் கோயில்ல பிச்சை எடுத்தாரோ அதே மாதிரி எங்க தலைவர் வந்து பிச்சை எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. புரியுது? அப்படிதானே? நாங்க சொல்லப்பா. அதான் நேர்களே, கன்ஃபார்ம் அவருக்கு முத்தி போச்சு. என்ன பேசணும்னு தெரியல, பேசிக்கிட்டே இருக்காரு. யாரு? நீங்க தான். அதான். அப்ப என் தலைவன் பிச்சை எடுக்க மாட்டாரா? எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அது நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க தான் பயங்கர ஞான திருஷ்டி உள்ள மகனா இருக்க, சொல்லுங்க. ஞான திருஷ்டியெல்லாம் இல்லை, அந்த ராக்காய் படம் ஜோசியக்காரன் இருக்கான்ல, ராக்காய் ஜோசியர், அவர் சொல்லிட்டாரு. ஆமா, தலைவன் சப்போஸ் தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? பிச்சை எடுப்பாருன்னு சொல்லிட்டாரா? ஆமா. எப்படின்னு கேட்டா சாந்தம் சர்ச்சில்ங்கிறாங்க. ஓப்பனிங் அங்கதான். சாந்தம் சர்ச்சில் கும்பலே வராதுங்க. சீரியஸா, சாந்தம் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கும்பல் வரும், மற்ற நாள்லாம் ஒருத்தனும் வரமாட்டான். அதே பக்கத்துல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல டெய்லி கும்பல் வரும். ஆமா, தலைவர் வசூல் அங்க நின்னா கஷ்டப்படுவாரு, இங்க இருந்தா வசூல் கிடைக்கும்ல. புரியுதுங்களா? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க
தலைவருக்கு நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. பாவம் இவர் விட்டு அழுதுருவாரு போல் இருக்குங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஆகுறாரு, என்ன பேசணும்னு பாவம் கஷ்டமாக இருக்குல்ல, இதுக்கு மேலே அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம். நந்தா சார், தலைவர் சீரியஸா தலைவர் எங்க பிச்சை எடுக்கிறாரோ அதுக்கு பக்கத்துல நானும் உட்காந்து பிச்சை எடுப்பேன். ஆமா, நான் என்ன எனக்கு கிடைக்கிறதோ அதுல பாதியை நான் தலைவருக்கு கொடுத்துருவேன். சீரியஸா என்ன மாதிரி ஒரு தொண்டன் தலைவனுக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா எவனாவது கொடுப்பானா? சம்பாதிக்கிறதுல பாதி எவனாவது கொடுப்பானா? எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நீங்க பிச்சை எடுத்து கொடுக்குறேன்னு இருக்கீங்க, உங்களை பிச்சையில பாதி கொடுக்குறேன்னு இருக்கீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம் சார். நானும் பிச்சைக்காரன், என் தலைவனும் பிச்சைக்காரங்கிறப்ப எவ்வளவு நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குல்ல, எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. கண்டிப்பா சார். நான் மட்டும் பணக்காரன் தலைவர் பிச்சைக்காரன் இருந்தா வருத்தப்பட மாட்டேன், வருத்தமா இருக்கும்ல. அதனால்தான் சீரியஸா நீங்க சப்போஸ் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பிச்சை போடுறேன் சார், கண்டிப்பா உங்களை தேடியாவது போடுறேன் சார். ரைட்டு, எனக்கு காயினா போடுங்க, ஆனா தலைவருக்கு வந்து நோட்டா போடுங்க ப்ளீஸ். புரியுதுங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, தலைவருக்கு நோட்டா போடுங்க, எனக்கு காயினா போடுங்க. கடைசியில் இவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சார், நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம் சார்.